கதை என்பது சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரலும் எல்லாருமே நேசிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு சின்ன கதை மூலமாக இன்றைக்கி நான் என்னுடைய பிரசங்கத்தை தொடங்க விரும்புகிறேன். கதை அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு கதையை சொல்லி உங்களை என் கவனத்தை என் பக்கம் திருப்புறது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சில குணங்களையும் நான் மாற்ற விரும்புகிறேன். ஒரு ராஜா இன்னொரு நாட்டின் மேலே என்ன செய்கிறாரு, படையெடுத்து போய் அந்த நாட்டை ஜெயிச்சிட்டார். அந்த நாட்டை ஜெயிச்சு அந்த நாட்டில் இருக்கிற ராஜா ராணி எல்லாத்தையும் கொண்டுட்டார். இளவரசனை மட்டும் என்ன பண்ணிட்டாருங்க, கைது பண்ணி தன்னுடைய நாட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டார். இப்போ அந்த இளவரசன் கேட்குறான், ஐயா செல்வத்தை பூரா கொண்டு வந்துட்டீங்க, எங்கள் அப்பா அம்மாவையும் கொண்டுட்டீங்க, தயவு செஞ்சு எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து என்னை விட்டுருங்க அப்படின்னு இளவரசன் ரொம்ப இதாக கேட்கும்போது, அப்போ அந்த ராஜா கொஞ்சம் மனசு கொஞ்சம் இறக்கப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன், நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் நீ வின் பண்ணிட்டீன்னா உன்னை உயிரோட நான் விட்டுறேன். சரிங்க, என்ன போட்டி? ஒரு பக்கெட் வழியாக தண்ணி கொடுப்பேன், ஒரு அரை கிலோமீட்டர் தூரம், ஒரு குறிப்பிட்ட நேரம். இந்த குறிப்பிட்ட நேரம் முடிகிறதுக்குள்ள நீ ஒரு சொட்டு கூட சிந்தாமல் அந்த இடத்த போய் சேர்ந்துடணும். என்னுடைய சிப்பாய்கள் பின்னாலேயே என்ன பண்ணுவாங்க, வாளோட வருவாங்க. ஒரு சொட்டு கீழே தண்ணி விழுந்துச்சுன்னு சொன்னால் அப்போவே உன்னை என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. இதை எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, ரோட்டில் ரெண்டு பக்கம் நின்று பார்ப்பாங்க. இதுக்கு சம்மதமான உடனே சரி சம்மதம்னு சொல்லிடுறாரு அவர். அப்போது அந்த நாளை அறிவிக்கிறாங்க. ஊர் பாதை ரெண்டு பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம் ஏராளமான கூட்டம் நிற்கிது. இதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, பரிதாபப்படுறவங்க இருக்கிறப்பாங்க, கொடூரமான குணம் உள்ளவங்க, நிறைய ஜனங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அப்போது இந்த ராஜா இந்த இளவரசன் கையில் பக்கெட் கொடுத்தாச்சு, விசில் அடித்தாச்சு. பின்னால் சிப்பாய்கள் அருவாளோடு என்ன பண்ணுறாங்க, கத்தியோட பின்னால் போயிட்டுருக்காங்க. இவர் பக்கெட் தூக்கிட்டாரு, அப்படியே மெதுவாக என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, போய்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் பேர் தம்பி தம்பி கவனமாக போ தம்பி, உன்னால் முடியும் தம்பி, நிச்சயமாக நீ சாதிச்சுடுவ, உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தம்பி, எங்கள் ராஜா இப்படி தான் கொடூரமானவர் தான், அவரெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்படியாவது போய் என்ன பண்ணிடுங்க, தப்பிச்சிருங்க, நீங்கள் தப்பிச்சிடுவீங்க, அழகாக இருக்கிறீங்க பார்க்குறக்கு, அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் உற்சாகப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் பேர், டேய் நீ உங்கள் அப்பன் செத்து போயிட்டா, உங்கள் வாயா செத்து போயிட்டா, நீ இன்னைக்கு என்ன பண்ண போகிற, சாவத்தாண்டா போகிற, பெரிய சூர நாட்டம் வீர நாட்டம் வந்துட்டு அப்படின்னு அவனை கண்டபடி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இந்த பக்கம் திட்டுறாங்க, இந்த பக்கம் கத்துறாங்க, ஒருத்தர் ஆகுன்னு கத்துறாங்க, ஒருத்தர் கூச்ச போடுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் அந்த டைமுக்குள்ளே ஒரு சொட்டு கூட சிந்தாமல் சேர்த்துனோன்னா ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. ஏன்னா இது வரைக்கும் தான் இப்படி தான் தண்டனை கொடுத்துருக்கிறாரு, எவனுமே என்ன பண்ணதில்லை, ஜெயிச்சதில்லை. வர்றாங்க. அப்போ காது கேட்காம இருந்தால் அந்த போட்டி எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி சொல்லியிருப்பாரு. அப்போ கவனிங்க. அப்புறம் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாகி போச்சு. தம்பி உன்னை நான் உண்மையே பாராட்டுறேன், இப்போ நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு நான் முழு சுதந்திரம், உனக்கு விடுதலை ஆக்கிறது மாத்திரமல்ல, இப்போ உனக்கு ஒரு கோரிக்கைக்கு நான் பதில் தரேன். என்னென்னா, உன்னை நிறைய பேர் போகும்போது நான் கவனித்தேன், கண்டபடி பேசுனாங்க, உன்னை கண்டபடி திட்டினாங்க. ஆனால் அது எங்கள் நாட்டு மேலே இருக்கிற பற்றில் வேறு நாட்டு மேலே இருக்கக்கூடிய பகையில் என்ன பண்ணாங்க, உன்னை திட்டிருக்காங்க, திட்டுனாங்க. ஆனால் உன்னை சிலர் என்ன பண்ணாங்க, பாராட்டுனாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ நீ உங்களுக்கு பரிசு கொடுக்கறதுனால என்ன வேணாலும் கொடுக்கலாம், நானே தர்றேன். இந்த திட்டுனவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்குறேன், என்ன வேணாலும் தண்டனை கொடுக்கலாம், சொன்னா தண்டனை நானே நிறைவேற்றுறேன். நீ கையை மட்டும் காட்டு, அடையாளம் காட்டு, யாரு உன்னை திட்டுனாங்க, யாரு உன்னை பாராட்டினாங்க அப்படின்னு அடையாளம் காட்டுன்னு சொல்லும்போது நாமளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், பாருங்க அந்த முருகன் தாங்க திட்டினாரு, இந்த சிறிது ரெண்டாவதாக திட்டினாருங்க அப்படின்னு வரிசையான செஞ்சுருப்போம், நாம சொல்லியிருப்போம். அந்த பையன் அவன் சொன்னான்னா, மன்னரே என்னை திட்டணும் யாரும் தெரியாது, என்னை பாராட்டினதும் யாரும் எனக்கு தெரியாது, என்னுடைய கவனம் பூரா இந்த பக்கெட் தண்ணியை நான் கொண்டு போய் என்ன செய்யணும், சேர்த்தணும். என்னுடைய உயிர் மேலே எனக்கு கவனம் இருந்ததுனால நான் கவனத்தை பூரா எங்கே வச்சுருந்தேன், நான் பக்கெட் மேலே வச்சுருந்தேன். அதனால் நான் இதையும் பார்க்கல ராஜா, நீங்கள் தண்டனையும் கொடுக்க வேண்டாம், பாராட்டவும் வேண்டாம், என்னை விட்டீங்கன்னா போதும் அப்படின்னு.
இந்த ராஜா உண்மையிலுமே உன்னுடைய பெருந்தன்மையை பாராட்டி, நான் கைப்பற்றி கொண்டு வந்த நாட்டை நீயே என்ன செஞ்சுக்க, வச்சுக்கோ, என்னுடைய மகளை நீயே கட்டிக்கோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்களா, கல்யாணம் பண்ணி வச்சு மருமகன் ஆக்கி நாட்டையும் அவங்க கையில் என்ன செஞ்சுட்டாருங்க, ஒப்படைச்சிட்டாராம். அல்லேலூயா. என்ன தெரியுது இந்த கதையிலிருந்து? நிறைய சொல்லலாம். இந்த பக்கம் இருந்து உங்களை சந்தோஷப்படுத்துற விஷயங்களும் வரலாம், உங்களை கெடுக்கிற விஷயங்களும் வரலாம், எது வேணாலும் வரலாம். உங்க கவனம் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது. உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்கிற பொக்கிஷம் பெட்டகம் இந்த வசனம். இந்த வசனத்தை தவற விட்டவன் எவனும் இந்த பூமியில் என்ன பண்ண முடியாது, நல்லா வாழ முடியாது. நான் திரும்ப நின்று இது பலிபீடம் இல்லை, பலிபீடத்தில் நின்று பேசுகிறேன், பலிபீடத்தில் நின்று பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. இது பலிபீடம் இல்லை, நான் இப்போ பிரதிநிதியாக நின்று பேசுகிறேன். தேவனுடைய பிரதிநிதி. தேவன் உங்ககிட்ட நேரடியாக இப்போ என்ன பண்ண முடியாது, நீங்கள் விரும்பினா பேசுவார், நீங்கள் அதுக்கு வளரணும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இப்போ சபை ஆராதனைன்னு ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி இந்த இடத்துல என்ன நினைச்சிருக்கிறாரு, ஒரு மெய்ப்பனாய் நீங்கள் ஆடுகளாய் உங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிரதிநிதியாய் நின்று, ரெப்ரசன்டேட்டிவா நின்று இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், தேவனுடைய அம்பாஸ்டரா இருந்து சொல்றேன், இந்த வார்த்தையை தவற விட்டவர்கள் வாழ்வது கடினம். ஆனால் இந்த வார்த்தைக்காக சாகிறவர்கள் என்றென்றைக்கும் வாழ்வார்கள். இது மேல கவனத்தை வைங்க, வேற எது மேலேயும் கவனத்தை வைக்காதீங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அது அந்த குறிப்பிட்ட வயசெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் ரோட்டில் போகிறது எல்லாமே எப்படி தான் தெரியும், அழகாக தான் தெரியும். அப்படியெல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். வாழ்க்கையே வீணாக்கிறாதீங்க. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நல்லவர். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா அவர் பரிசு கொடுப்பாரு, இளவரசியும் கொடுப்பாரு, இளவரசனையும் கொடுப்பாரு, நாடுகளையும் தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா.